ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வேலு விலாக்ஸ். இப்போ இங்கே வந்துருக்குன்னு பார்த்தோம்னா வேணுகோபாலசாமி திருக்கோயில் வந்திருக்கிறோம். பொதுமக்கள் எல்லாம் இல்லை வேணும்னு சொல்லுவாங்க. பார்த்தோம்னா பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தோம்னா 5 கலசம் கொண்ட கோபுரம் இருக்குது. அதுவும் போக இங்கே இடத்துல பார்த்தோம்னா 108 கால் மண்டபம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் ஒன்று இருக்குது பாருங்கள், ஹைட்டில் கொடிமரம் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையாக பார்த்தோம்னா விநாயகர் வழிபட்டு அங்கே என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். விநாயகர் இருக்கிறாரு. விநாயகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தூணில் பார்த்தோம்னா இந்த திப்பு சுல்தானோட வரைபடம் அப்படியே செதுக்கியிருப்பாங்க பாருங்கள். அப்படியே திப்பு சுல்தானோட வரைபடம் அப்படியே செதுக்கியிருப்பாங்க பாருங்கள். சக்கரத்தாழ்வார் இங்கே அமைஞ்சிருக்கிறாங்க. பார்த்தோம்னா ஐகிரிவர் சிலை வச்சுருக்கிறாங்க. யோக நரசிம்ம தன்வந்திரி சிலைகள் வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண மகாலட்சுமி கோயிலில் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வழிபட்டால் பார்த்தோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே தலை விருட்சமாக பார்த்தோம்னா வில்வ மரம் வச்சுருக்கிறாங்க. வில்வ இலை பார்த்தோம்னா சிவனுக்கு யூஸ் பண்ணுறது. வில்வ மரத்துக்கு கீழே பார்த்தோம்னா நாகர் சிலை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காளிங்க நர்த்தனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாமன் அவதாரம். இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்குது. பெருமாள் 3 நிலையில் காட்சி தராரு. நின்ற நிலை, அமர்ந்த நிலை, சயன நிலை 3 நிலையில் காட்சி தராரு. முதலாவதாக சயன நிலை. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா பெருமாள் கோயிலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்தோம்னா பக்தர்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இது வேணுகோபாலசாமியோட கருவறை. இது மேலே கலசம், அது மேலே பார்த்தோம்னா கோபுரமெல்லாம் இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தோம்னா மோட்சப்பள்ளி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பெருமாள் கோயில்லையும் இங்கே மோட்சப்பள்ளி அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த கோயிலில் பார்த்தோம்னா வினய ஆஞ்சநேயர் சிலை இருக்குது, வீர ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தோம்னா அமர்ந்த நிலையில் பார்த்தோம்னா பெருமாள் காட்சி தராரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருட பகவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்த்தோம்னா நின்ற நிலையில் பெருமாள் காட்சி தராரு வேணுகோபாலசாமி. கோயிலில் பார்த்தோம்னா ஐயப்ப சாமிக்கு தனியாக சிலைகள் வச்சுருக்குறாங்க. தூணில் பார்த்தோம்னா சிவலிங்கத்தோட சிலைகள் அப்படியே பொறிச்சு வச்சுருப்பாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். தூண்லேயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கலை சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. நீங்களே பாருங்கள் வீடியோவில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது கோயில் பார்த்தோம்னா வேணுகோபாலசாமிக்கு முன்னாடி இருக்கிற கர்த ஸ்தம்பத்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்திலிருந்து மணிக்கூண்டுங்கிற இடத்துல இருந்து பக்கத்துலேயே இருக்குது. அதுதான் ஸ்டாப்பிங்கு. அது ஸ்டாப்பிங் பக்கத்தில் தான் வேணுகோபாலசாமி, அப்புறம் இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் என்னென்ன கோயில் இருக்குது என்னங்கிறது பார்க்க போகிறோம். அதுவும் போக ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தோம்னா ஒரே தூணில் செஞ்சுருக்கிறாங்க. என்னங்க டீட்டெயில் வந்து உள்ளே போய் வீடியோக்குள்ளே பார்த்துக்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கர்ட ஸ்தம்பஸ்த ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா ராமன், சீதை, லட்சுமணன் சிலைகள் இங்கே இருக்குது. கோயிலை சுற்றி வரும்போது கருட பகவான் இருக்கிறாரு. அதாவது முன்னாடி பார்த்தோம்னா ஆஞ்சநேயர், பின்னாடி பார்த்தோம்னா கருட பகவான் இருக்கிறாரு. சிலைகள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரே கல்லில் செதுக்குனது. அதாவது இந்த சிலை பார்த்தோம்னா அடி பார்த்தோம்னா 80 அடி இருக்குது. மேலே 60 அடி, கீழே ஒரு 20 அடிக்கு உள்ளே வச்சுருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறாரு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நண்பா. நன்றி நண்பா.